அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சமூக விழிப்புணர்ச்சியை மையமாக கொண்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த கூட்டத்தில் ஜனநாயக இந்தியாவில் மதநாயகமா என்கிற தலைப்பினை எனக்கு வழங்கியிருக்கிறார். இன்னும் சில நாட்களில் 76வது குடியரசு தினத்தை கொண்டாட இருக்கிற தருணத்தில் தேவையான ஒரு பொருத்தமான தலைப்பு இங்கு வழங்கப்பட்டிருப்பதாக நான் நினைக்கிறேன். ஏனென்று கேட்டால், இந்த நாடு சுதந்திரம் அடைந்து தனக்கென்று ஒரு அரசியல் சாசன விதிகளை உண்டாக்கி 75 ஆண்டுகளை கடந்துவிட்ட இந்த சூழலில் இதற்காக நிறைய போராட்டங்கள், தியாகங்கள், பேர் இழப்புகள், பெரும் துன்பங்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் அந்த தியாகங்கள், அந்த உழைப்பு, அந்த துன்பங்கள் அனைத்துமே பொருளற்றதாக மாறிவிடுமோ என்கிற அச்சத்தை நோக்கி நம்முடைய நாடு நகர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு நாளும் நம்முடைய நாட்டில் நம்மை ஆளுகிற ஆட்சியாளர்கள் பேசுகிற பேச்சுக்களும், போடுகிற திட்டங்களும், செயல்படுத்துகிற நடவடிக்கைகளும் இந்த நாட்டை எந்த இடத்துல கொண்டு போய் விட போறாங்கன்னு தெரியலையே என்று கவலைப்படுகிற சூழலை இந்தியாவின் மீது அக்கறை கொண்டிருக்கிற எல்லோருக்கும் இது ஏற்படுத்தி இருக்கிறது. அதிலும் குறிப்பாக அதிகம் கவலை கொள்வதற்கு தகுதி படைத்த சமுதாயமாக முஸ்லிம்களாகிய நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, பொதுவாகவே எந்த ஒன்றையும் யார் உருவாக்குனாங்களோ அவங்களுக்கு தான் அதை பாதுகாக்கணுங்கிற கவலையும் அக்கறையும் அதிகம் இருக்கும். இந்த நாட்டை உண்டாக்குனதுல, உருவாக்குனதுல, விடுதலை பெற செய்ததுல, முன்னேற்றியதுல, இந்த நாட்டை ஒருங்கிணைத்ததுல, இந்த நாட்டுக்கான சட்டத்திட்டங்களை கற்றுக் கொடுத்ததுல, இந்த நாட்டுக்கு தேவையான மரபுகளை, நல்ல மரபுகளை உண்டாக்குனதுல மற்ற எல்லா சமுதாயத்துக்கும் பங்கு இருந்தாலும் கூட முஸ்லிம்களுடைய பங்களிப்பு அதுல சற்று கூடுதலாகவே இருக்கிறது. அதனால இந்த நாடு நம்ம கண்ணுக்கு முன்னாடி நாசமா போறதை நம்மளால வேடிக்கை பார்க்கவே முடியாது. எனவே அது குறித்து அதிலிருந்து காப்பாற்றுவதற்கு, மீட்டெடுப்பதற்கு, பாதுகாப்பதற்கு நாம நம்ம அளவுல ஏதாவது செய்ய இயலுமா என்பதை சிந்திப்பதற்காகவும், அதுக்கான வழிமுறைகளை நாம தெரிந்து கொள்வதற்காகவும், நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை புரிந்து கொள்வதன் வழியாக அதை எதிர்ப்பதற்கு தேவையான ஆயத்த ஏற்பாடுகளை செய்து கொள்வதற்காகவும் தான் இந்த தருணத்துல, இந்த தலைப்புல நாம நமக்கிடையே பேச வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கிறது. இந்த சுதந்திர போராட்டம், நாடு விடுதலை பெற்று குடியரசு ஆட்சின்னு நம்ம இன்னைக்கு பேசுறோம். பெருமையாக கொடியேற்றி இனிப்புகள் வழங்கி அது ஒரு பெரிய மகிழ்ச்சி கொண்டாட்டமாக நாடு முழுவதும் நடக்கிறது. முதல் இந்திய சுதந்திர போர் என்று சொல்லப்பட்ட 1857வது ஆண்டு நீங்க கொஞ்சம் நினைச்சு பாருங்க. இந்திய வரலாற்றுல அதைத்தான் முதல் இந்திய சுதந்திர போர்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே பல்வேறு போர்கள் சிறிதும் பெரிதுமாக நடந்திருக்கிறது என்பதற்கான சான்றுகள் கிடைக்கிறது. ஆனாலும் கூட நாட்டை பெரிய அளவில், நாட்டின் பெரும்பகுதி மக்கள் பங்கேற்ற ஒரு போராட்டமாக 1857ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த சிப்பாய் போர் இருக்கிற காரணத்தினால அந்த போராட்டத்தை இந்தியாவினுடைய முதல் சுதந்திர போர் என்று பெரும்பாலான வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. 1857வது ஆண்டு நடைபெற்ற அந்த சிப்பாய் புரட்சி, சிப்பாய் போர், முன்னாடி எல்லாம் பள்ளிக்கூடத்தில் சிப்பாய் கழகம்னு எழுதி வச்சிருந்தாங்க. அது பிரிட்டிஷ்காரன் எழுதின பாட புத்தகங்கள். ஏன்னா அவனுக்கு எதிராக நடந்த காரணத்தினால அந்த கழகம்னு குறிப்பிட்டா அந்த கழகத்தை அரசாங்கம் அடக்கியது அப்படின்னு அவங்க பேசினாங்க. பின்னாடி அதுக்கு பிறகு பல வருடங்களுக்கு பின்னாடி நம்ம என்ன கழகமாப்பா செஞ்சோம், நம்ம போராடணும், நம்ம நீதிக்கான நடத்திய ஒரு போராட்டம், அது தியாகம், அது ஒரு வேள்வி, எனவே அந்த வார்த்தையை மாத்தணும்னு சொல்லிட்டு சிப்பாய் கழகம் என்று அறியப்பட்ட எழுதப்பட்ட வரலாறுகளை திருத்தி சிப்பாய் புரட்சி, சிப்பாய் போர் என்ற பெயரில் நாம் இன்னைக்கு அது குறித்து பேச ஆரம்பித்திருக்கிறோம். அதுக்கு முன்னாடியே இது பரவலாக அறியப்பட்டதாக இருந்தாலும் கூட அதுக்கும் முன்னாடியே முஸ்லிம்களுடைய சிந்தனை இந்தியாவிலிருந்து இந்த பிரிட்டிஷ்காரங்களை எப்படிடா விரட்டுறது என்று சிந்திச்செல்லாம் பல்வேறு வேலைகளை செஞ்சிருக்கிறாங்க.
அதுல ஒரு நுணுக்கமான ஒரு வேலை, பெரும்பாலும் அறியப்படாத ஒரு சின்ன வரலாற்று குறிப்பை சொல்லி நான் துவங்க நினைக்கிறேன். அது என்ன வரலாற்று குறிப்பு அப்படின்னு கேட்டா, சப்பாத்திகள் இயக்கம் அப்படின்னு ஒரு இயக்கம் இருந்துச்சு. அந்த இயக்கத்தை நடத்தினது யாரு, உருவாக்குனது யாரு, வழி நடத்தினது யாருன்னா அதுல பெரும்பான்மையா பங்கு வகிச்சவங்க முஸ்லீம்கள் தான். சப்பாத்தி இயக்கம். அதனால சப்பாத்தி இயக்கம் முஸ்லீம்னாலே பொதுவா சாப்பாட்டோடு சம்பந்தப்பட்டிருக்கிறது அது ஒன்றும் விதிவிலக்கானதில்லை, ஆச்சரியப்படுற விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு நாம உணவோட நம்ம நெருங்கி இருக்கிற அளவுக்கு இந்த நாட்டில் வேற எந்த சமுதாயமும் அதோட நெருங்கி இல்லை. அந்த வகையில் இந்த சப்பாத்திக்கு நமக்கும் கூட தொடர்பு இருக்கிறது. போராட்ட காலத்தில் 1857க்கு சில மாதங்களுக்கு முன்னாடி, ராணுவ புரட்சி வெடிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்னாடி, ஒரு காவல் நிலையத்தில் ஒரு பிரிட்டிஷ் கீழ்நிலை காவல்துறை அதிகாரி அவர் என்ன பண்றாரு அப்படின்னு கேட்டா, ஒரு கான்ஸ்டபிள் ஒருத்தரை கைது பண்ணி கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறார், ஒரு பெரியவர். அப்ப மேலதிகாரி வர்றாரு. வந்த மேலதிகாரி கேட்கிறார், எதுக்கு அவரை கைது பண்ணி கொண்டு வந்திருக்கிறீங்க, என்ன செஞ்சாரு, என்ன பண்ணாரு அப்படின்னு. இப்ப அந்த கான்ஸ்டபிள் சொல்றாரு, இல்லைங்க இந்த ஆளு ரகசியமா என்னத்தையோ கடத்தி கொண்டு போய்கிட்டு இருந்தாரு, அதனால கொண்டு வந்து வச்சிருக்கோம். ரகசியமா என்னப்பா கடத்தினாரு, அந்த கடத்தின அவர் வச்சிருந்த அந்த பார்சலை பிரிங்க, ரகசியமா என்ன வச்சிருக்காரு அப்படின்னு பிரிச்சா உள்ளுக்குள்ள சப்பாத்தி இருக்குது. ஏன்னா ஒரு சப்பாத்தியா இதா பஞ்சாயத்து, இதுக்காக வேண்டிய ஒருத்தர் கைது பண்ணி கொண்டு வருவீங்க அப்படின்னா, அப்ப அவர் சொல்றாரு, இல்லைங்க இவர் ஒருத்தர் இல்ல, இது மாதிரி திருமண பக்கம் பூரா எல்லா பேரும் சப்பாத்தியை பரிமாறிக்கிட்டே இருக்கிறான். எங்க பார்த்தாலும் யாரையாவது ஒருத்தன் இடுப்புல மடிச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க, வெளியே தெரியாம கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க, ஆடைகளுக்குள்ள ஒளிச்சு வச்சு கொண்டு போய்கிட்டு இருக்கிறாங்க, கொண்டு போறாங்க, என்னடா கொண்டு போறான்னு பிடிக்கிறவன் எல்லாரும் கையிலும் என்ன மாட்டுது பார்த்தா சப்பாத்தி தான் மாட்டுது. இந்த சப்பாத்தியில அப்ப எடு சப்பாத்தியை பாரு, உள்ளுக்குள்ள எதுவும் பேப்பரு, சப்பாத்தியை மடிக்கிறோம்ல, ஒரு மடிப்புக்குள்ள இன்னொரு மடிப்பை வச்சு அந்த மடிப்புக்கு இடையில ஒரு பேப்பரை வச்சு அந்த பேப்பர்ல ஏதோ ஒன்று எழுதி கோடு வேலை போட்டு, பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக ஏதோ ஒரு வேலை நடக்குதா, தகவல் ஏதாவது பரிமாறுறாங்களா, கோடு வேலை ஏதாவது வச்சிருக்கிறாங்களா, எல்லாத்தையும் ஓபன் பண்ணி பாரு, ஒண்ணுமே இல்லையேங்க. நல்ல கிழிச்சு பிரிச்சு மேய்ஞ்சு பாரு, எல்லா பக்கமும் சப்பாத்தியை தவிர ஒண்ணுமே இல்லை. அதுல வேற எந்த கோடு வேடும் இல்லை, அதுல சொல்றதுக்கு என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா எல்லாம் ஊரெல்லாம் பார்த்தா எங்க பார்த்தாலும் சப்பாத்தி ரவுண்டு அடிச்சுக்கிட்டே இருக்கிறது. என்ன நடக்குது கேட்டா ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு புரியல. பெரிய மண்டை குறைச்சலா போயிடுச்சு. பிரிட்டிஷ் லண்டனுக்கு தகவல் அனுப்பி லண்டன்ல இருந்து அதிகாரிகள் வந்து ஆய்வாளர்கள் வந்து ஆராய்ச்சி எல்லாம் மேற்கொண்டு இதுக்கு ஒரு கமிட்டியா வைக்கிற அளவிற்கு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்துருச்சு. ஆனாலும் கண்டுபிடிக்கவே முடியல. கடைசியாக அவர்கள் சொன்ன செய்தி என்னன்னு கேட்டா, இந்த 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 சப்பாத்தி எப்படி நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டறிந்து அவர்கள் கண்டறிந்த உண்மை என்னன்னு பார்த்தா, ஒருத்தர் சப்பாத்தியை கொண்டு வருவார், கொண்டு வந்து ஒருத்தர் கையில கொடுப்பாரு. இந்த சப்பாத்தியை வாங்கின உடனே வாங்கினவருக்கு வேலை என்னன்னு கேட்டா, வாங்கின உடனே அவர் நேரம் வீட்டுக்கு போகணும், வீட்டுல போய் அவர் ஒரு 5 சப்பாத்தி ரெடி பண்ணணும், அவரு கொண்டு போய் 5 பேருக்கு அதை விநியோகம் பண்ணணும். அந்த 5 பேர்ல அந்த சப்பாத்தியை வாங்கின ஒவ்வொருத்தருக்கும் வேலை என்னன்னா, அவங்க கையில அந்த சப்பாத்தியை வாங்கின உடனே வீட்டுக்கு போகணும், அவங்க ஒவ்வொருத்தரும் 5 சப்பாத்தியை ரெடி பண்ணணும், அதை கொண்டு போய் அவங்க கண்ணில் படுற ஆட்களுக்கு அதை கொண்டு போய் கொடுக்கணும். இப்படியே ஒவ்வொருத்தரும் 5 சப்பாத்தியா எங்க பார்த்தாலும் சப்பாத்தி, சாப்பிடவும் இல்லை. அது சாப்பிட பல நாளான சப்பாத்திலாம் சுத்திக்கிட்டே இருக்காது, மாத கணக்குல பல மாசம் ஆயிடுச்சு சப்பாத்தியை ரெடி பண்ணி. ஆனாலும் பேப்பர்ல சுத்தி சப்பாத்தி ஊரெல்லாம் சுத்திக்கிட்டே இருக்கிறேன். எங்கெல்லாம் சுத்துது, டெல்லி முழுக்க சப்பாத்தி, உத்தரப்பிரதேச சப்பாத்தி, மத்திய பிரதேச சப்பாத்தி, வட மாநிலங்கள் முழுவதும் சப்பாத்தி. தென் மாநிலத்துல அந்த போராட்டம் வரல, வட மாநிலம் முழுவதும் எங்கு பார்த்தாலும் சப்பாத்தின்னு சப்பாத்தி இயக்கம் ஒரு பேர் இயக்கமாக ஓடுகிறது. என்ன நடக்கு ஏது நடப்பு ஒண்ணுமே பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு தெரியல. கடைசியில என்ன அவங்களுக்கு கிடைத்த தகவல் என்று பார்த்தால் வேற ஒண்ணுமே இல்லை, நாங்க பிரிட்டிஷ் அதிகாரிகளை எதிர்க்க நினைக்கிறோம், அவர்களோடு சண்டையிட நினைக்கிறோம், அவர்களோடு போரிட நினைக்கிறோம், அவர்களை நாங்கள் இந்த நாட்டிலிருந்து விரட்டி அடிக்க நினைக்கிறோம், அதற்கு எங்களோடு நீங்கள் ஒத்துழைக்க தயாரா? அப்படிப்பட்ட ஒத்துழைக்க தயார் என்கிற விருப்பம் இருந்தால், அப்படி விருப்பப்படுகிறவர்கள் அவர்கள் இந்த கையில் சப்பாத்தி கிடைத்த உடனே அவர்கள் தங்கள் சார்பில் 5 பேருக்கு சப்பாத்தியை கொண்டு போய் சேர்த்துடணும். இவ்வளவுதான். இப்படி சப்பாத்தி பரவிக்கொண்டே இருக்கிறது என்றால் மக்களின் ஆதரவு பெருகுகிறது, ஆங்கிலேயருக்கு எதிரான ஒரு தீவிர உணர்ச்சி இந்த நாட்டிலே உருவாகிறது. நாம் ஒரு போரை பிரகடனப்படுத்தினால், சண்டையை அறிவிப்பு செய்தால்
ஆங்கிலேயர்களை விரட்டுவதற்காக வேண்டி இந்த இடத்திலே குழும வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுத்தால் இத்தனை ஆயிரம் மக்கள் அதற்கு ஆதரவாக களத்திலே வந்து நின்று நமக்கு உதவிகள் செய்வார்களா இல்லையா என்பதை அறிந்து கொள்வதற்காக யாரோ ஒருவர் உண்டாக்கி சப்பாத்தியை ஊரெல்லாம் பரவ விட்டார். அந்த சப்பாத்தியின் முடிவிலே அதற்காக அமைக்கப்பட்ட கமிஷன் அதிகாரிகள் சொன்ன செய்தி என்னவென்று கேட்டால், இதன் வழியாக அவர்கள் என்ன சொன்னார்கள், என்ன செய்தார்கள், என்ன திட்டமிட்டார்கள் என்பதை எங்களால் கண்டறிய முடியவில்லை. ஆனாலும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தை பயப்பட வைக்க வேண்டும், அச்சப்பட வைக்க வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் அவர்களின் நோக்கம் 100% நிறைவேறியது. பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்த சப்பாத்தியை பார்த்து அஞ்சு நடுங்கியது. எதையெல்லாம் ஒரு பீரங்கியை பார்த்து அஞ்சிச்சு, பயப்பட்டுச்சு, ஓகே ஏத்துக்க முடியும். ஒரு கலவரத்தை பார்த்து பயப்பட்டுச்சு, ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் எதை வைத்து அத்தனை பெரிய சூரியன் மறையாத சாம்ராஜ்யம் என்று கொக்கரித்துக் கொண்டிருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்தை இந்தியர்கள், குறிப்பாக இந்திய முஸ்லிம்கள் கதிகலங்க செய்தார்கள் என்று சொன்னால், நாம் அன்றாடம் வீட்டிலே உண்ணுகிற அந்த உணவின் வழியாக, ஒரு சப்பாத்தி ரொட்டியின் வழியாக அரசை ஆட்டம் காண செய்கிற, அச்சம் கொள்ள செய்கிற அளவிற்கு சிந்தனை ரீதியாக சிந்தித்து சிந்தித்து ஆட்சியாளர்களுக்கு எதிரான பெரும் போரை தொடுத்தவர்கள் முஸ்லிம்கள். அது நடந்து முடிஞ்சு ஒரு 6-7 மாதத்துக்கு பிறகுதான் 1857 சிப்பாய் புரட்சி நடக்கிறது. ராணுவ வீரர்கள் கிளர்ச்சி செய்யறாங்க, அடிச்சு மிரட்டுறாங்க. பல ராணுவ அதிகாரிகள் இந்த நாட்டை விட்டு துரத்தப்பட்டாங்க. அவங்களுடைய குடியிருப்புகள் எல்லாம் அடித்து நொறுக்கப்பட்டு ஒரு பெரிய புரட்சி எழுந்தது என்பது அதனை தொடர்ந்து நடந்த ஒரு சிக்கல், ஒரு போராட்டம். இதுக்கு பிறகு என்ன நடக்குது? பிரிட்டிஷ் அரசாங்கம் பெரிய அளவில் பயந்துடுறாங்க. ஏதாவது முன்னேற்பாடுகள் செஞ்சு இன்னும் இந்த இந்தியர்கள் அடக்குவதற்கு தேவைப்படக்கூடிய வேலைகளை செய்யணும். நம்ம இதை அப்படியே சாதாரணமா விட்டோம்னா நம்ம இந்த நாட்டில் நிம்மதியா உட்கார்ந்து சுரண்டி நம்முடைய செல்வங்களை கொண்டு போய் சேர்க்க முடியாது. அதுக்காக வேண்டி ஏதாவது ஏற்பாடு பண்ணி எல்லாத்தையும் அடக்கிறதுக்குரிய வேலைகளை செய்யணும்னு சொல்லிவிட்டு அடுத்த லார்டு கன்னிங் பிரபு என்பவர் லண்டன்ல இருந்து இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுகிறார். எப்ப வர்றாருன்னு கேட்டா, சிப்பாய் புரட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தருணத்துல அவர் இந்தியாவுக்கு அனுப்பி வைக்கப்படுறார். நம்ம பள்ளிக்கூடத்து பாட புத்தகத்திலே படிச்சிருப்போம். 5ஆம் கிளாஸ், 6ஆம் கிளாஸ், 7ஆம் கிளாஸ் வரலாற்று நூல்களிலே கூட லார்டு கன்னிங் பிரபு பத்தியான செய்திகள் எல்லாம் சொல்லிக் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த லார்டு கன்னிங் பிரபு அவர் ஒரு புதிய விஷயத்தை கையில் எடுக்கிறார். எப்படி அடக்குவது, எப்படி இவர்களை அடையாளம் காண்பது, எப்படி ஏதாவது ஒரு ஊருக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்களுக்கு எதிராக ஏதேனும் ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு ராணுவத்துக்கு ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். ராணுவ வீரர்கள் அங்கெல்லாம் அவர்கள் காணுகிற காட்சிகளை எல்லாம் அவர்கள் புகைப்படங்களாக எடுக்க வேண்டும். அப்பதான் புகைப்படம் என்கிற தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்ட காலம். புதுசு புதுசா அப்பதான் உள்ளுக்குள்ள உலகத்தில் அறிமுகமாக இருக்கிறது. ஒரு போட்டோ இருக்கிற அந்த தொழில்நுட்பம் கண்டறியப்பட்டிருக்கிற ஆரம்ப காலம் அது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அதை தத்தெடுத்துக் கொள்கிறது. இதை பயன்படுத்தி என்ன பண்ணணும்னு கேட்டா, எல்லாத்தையும் போட்டோ எடுத்து என்ன செய்யறது, போட்டோக்களை வைத்து வெறுமனே மக்களுக்கு, இந்தியர்களுக்கு எதிரான ஒரு மனநிலையை உலகம் முழுவதும் உண்டாக்கணும், அவங்களை அடக்குமுறை செய்யணும்னு சொல்லி சொன்னா, வெறுமனே அடக்குமுறை பண்ணினோம்னா உலகம் முழுக்க எதிர்ப்பு வந்துடும். அதனால இந்தியர்கள் கெட்டவர்கள், அயோக்கியர்கள், அவர்கள் பிரிட்டிஷ்காரர்கள் மீது அத்துமீறி தாக்குதல் நடத்துகிறார்கள், அநியாயம் செய்கிறார்கள் என்கிற ஒரு எண்ணத்தை உண்டாக்கணும். அதை எப்படி உண்டாக்குறது? வெறுமனே சொன்னா எவனும் நம்ப மாட்டான். அதுக்காக வேண்டி ஊரெல்லாம் போட்டோ எடு, அந்த போட்டோவை வச்சு ஒரு செய்தியை மக்களுக்கு நாம பரப்பிடலாம், இந்தியர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை உண்டாக்கிடலாம்னு லார்டு கன்னிங் பிரபு ஒரு ஆர்டர் போடுறாரு. போற எல்லா இடத்தையும் நீ போட்டோ எடு. பிரிட்டிஷ்காரங்க எங்கெல்லாம் அடி வாங்கினாங்களா, அடி வாங்கினது போட்டோ எடு. பிரிட்டிஷ் அலுவலகத்தை இந்தியர்கள் அடிச்சு நொறுக்குனாங்களா, நொறுக்குனது போட்டோ எடு. அப்படி எடுக்கப்பட்ட போட்டோக்கள்ல ஒரு போட்டோ ஆகப்பெரிய வேலையை செஞ்சது. அது என்ன போட்டோன்னு கேட்டா, வடநாட்டில் இருக்கிற ஒரு பெரிய பிரம்மாண்டமான கிணறு ஒன்றை போட்டோ எடுத்தாங்க. போட்டோ எடுக்கிறதுனா நீங்க இன்னைக்கு மாதிரி புரிஞ்சுக்க கூடாது. இன்னைக்கு போட்டோ என்பது ரொம்ப சாதாரணம். போட்டோ ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். சும்மா சும்மா அப்படியே டக்கு 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 போனை எடுத்தோமா, கையில வச்சுக்கிட்டு டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சோம்னா 1 நிமிஷத்துல 1000 போட்டோ எடுத்துடலாம். அன்னைக்கு அப்படியாக 1000 போட்டோக்கெல்லாம் எடுக்கக்கூடிய சூழல் கிடையாது, வாய்ப்பு இல்லை, காலமே இல்லை. ஒரு போட்டோ எடுப்பதற்கு மிகப்பெரிய பிரயத்தனங்கள் வேணும். அதை கழுவி எடுத்து நிறைய செலவு பிடிக்கும். அதனால போட்டோ எடுப்பது என்பது போட்டோக்கள் ரொம்ப அரிதாகத்தான் வரும். அப்படி அரிதாக வரக்கூடிய போட்டோக்களை வைத்து பின்னாடி இல்லாத பொய்களை, கதைகளை உண்டாக்கினான். ஒரு பெரிய கிணறு ஒன்று போட்டோ எடுத்தான். அந்த போட்டோ லண்டனுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது. லண்டன்ல இருக்கிற பத்திரிகைகள் பிரசுரமானது. இந்த கிணறு இந்தியாவில இந்த பகுதியில் இந்த கிணறு இருக்கிறது, இந்த கிணறில் தான் ஒரு பிரிட்டிஷ்
பெண்மணி இதில் குதித்து தான் தற்கொலை செய்து கொண்டால் அந்த தற்கொலைக்கு தூண்டியவர்கள் யார் என்று கேட்டால் இந்தியர்கள். அங்கே அவர்களை நிம்மதியாக வாழ விடாமல் கொடுமைப்படுத்தினார்கள். அந்த கொடுமையை தாங்க முடியாமல் பிரிட்டிஷினுடைய பிரஜை ஒரு பெண்மணி இந்த கிணற்றுக்குள்ளே குதித்து தன் உயிரை மாய்த்துக் கொண்டால் இப்படிப்பட்ட கொடுமைகள் அங்கே அரங்கேறி கொண்டிருக்கிறது என்று ஒரு கிணறு பற்றிய செய்தியை கிணறை படம் போட்டு அந்த படத்துக்கு கீழே இந்த கிணறுவா அந்த கிணறு அப்படின்னு ஒரு கதையை உண்டாக்கலாம். அது கதை, நிஜமில்லை, உண்மை இல்லை, அது வரலாறு இல்லை, அப்படி ஒண்ணு நடக்கவே இல்லை. ஆனாலும் இந்த செய்தி பத்திரிகையில பிரசுரமான உடனே பத்திரிகையில அந்த போட்டோவை பார்த்த மக்கள் ஓ இப்படி எல்லாம் நடக்குது போல இருக்குது, போட்டோ வச்சு நம்ப ஆரம்பிச்சான். இன்னைக்கு நம்ம வெறுமனே போட்டோ பார்த்து நம்பிடுவோமா அப்படின்னு கேட்டா சில பேர் நம்பலாம், பல பேர் நம்ப மறுக்கலாம். ஆனால் அன்றைக்கு போட்டோக்கள் முதல் தலைமுறை அப்பதான் பாக்குறாங்க. போட்டோவில் எதுவெல்லாம் வந்துச்சோ அதையெல்லாம் நம்மளே கூட பாருங்க, கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பேப்பர்ல வந்ததையெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தோமா இல்லையா? பேப்பர்லயே போட்டிருக்குப்பாமா, என்னமோ பேப்பர்ல போட்டது அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹி மாதிரி பேசிட்டு இருப்பான். குர்ஆன்லயே போட்டிருக்குன்னு அது ஏத்துக்கலாம், ஹதீஸ்லயே இருக்குன்னு சொன்னா ஏத்துக்கலாம். பேப்பர்லயே போட்டிருக்கல, புக்லயே போட்டிருக்கலாமா. புக்ல போட்டா மனுஷன் தானே, கதை எழுத மாட்டானா, பொய் சொல்ல மாட்டானா, ஏமாத்த மாட்டானா? அப்படியெல்லாம் சிந்திக்காத ஒரு காலகட்டம் எப்படி இந்தியாவில் இருந்துச்சோ தமிழ்நாட்டில் இருந்துச்சோ அந்த மாதிரி போட்டோ இருக்குல்ல, ஆதாரம் இல்லாம சொல்றாங்க, இது சும்மாவா இட்டு கட்டுறாங்க, கண்ணுக்கு முன்னாடி ஆதாரத்தை காட்டிட்டாங்கல்ல அப்படின்னு போட்டோக்களை வைத்து இந்தியர்களுக்கு எதிரான ஒரு பெரிய கருத்து உருவாக்கம் உண்டாக்கப்பட்டு கதைகளும் அவதூறுகளும் இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளும் தயாரிக்கப்பட்டு இந்தியர்களுக்கு எதிரான ஒரு பெரிய எண்ணம் உலகம் முழுவதிலேயும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் பரப்பப்பட்டு அப்ப இங்க இருந்து இன்னும் போர்ஸை கொண்டு போய் இறக்கு, இன்னும் அடி, இன்னும் கொடுமைப்படுத்து, இன்னும் அவர்கள் ஆதிக்கம் பண்ணு என்று அங்கிருந்து மீண்டும் மீண்டும் புதிய ராணுவ படை வீரர்கள் இந்தியாவிற்கு அனுப்பப்படுவதற்கான காரணமாக போட்டோக்களின் பின்னால் உண்டாக்கப்பட்ட பொய்யான மிகையான கதைகளும் இந்தியர்களை அடக்குமுறை செய்வதற்கான ஆணி வேர்களாக மாறிடுச்சு. ஆனாலும் இந்தியர்கள் அதையெல்லாம் முறியடித்தோம். நம்முடைய முன்னோர்கள் முறியடித்தார்கள், சட்டையிட்டார்கள். பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவில் வாழ முடியாத ஒரு சூழலை, நெருக்கடியை உண்டாக்கினார்கள். இதுக்கு மேல இங்க நிம்மதியாக இருக்க முடியாதுப்பா, பேசாம அவங்க கையில கொடுத்துட்டு நம்ம ஊரை காலி பண்றதை தவிர வேற வெளியே இல்லை என்கிற நெருக்கடியை கொடுத்து மூட்டை முடிச்சுக்களோடு லண்டனை நோக்கி அனுப்பி வைத்தோம். அன்றைக்கு எந்த வேலையை கையில் எடுத்து இந்தியர்கள் கொடுமைப்படுத்தப்பட்டார்களோ இன்றைக்கு இந்திய அரசாங்கம் அதே வேலையை கையில் எடுத்து இந்த தேசத்தில் முஸ்லிம்களை கொடுமைப்படுத்துகிற, அடிமைப்படுத்துகிற, இரண்டாம் தர பிரஜைகளாக மாற்றுகிற முஸ்லிம்கள் மட்டுமல்ல, நாட்டிலே இருக்கிற 2 அல்லது 3% மட்டுமே இருக்கிற மேல் சாதியினரை தவிர ஒட்டுமொத்த இந்திய குடிமக்களையும் அடிமைப்படுத்தி தன்னுடைய காலுக்கு கீழாக சேவகம் செய்ய வைப்பதற்காக இப்படிப்பட்ட ஒரு திட்டமிட்ட சதி வேலையை இந்திய அரசு தற்பொழுது செய்து கொண்டிருக்கிறது. அந்த விஷயத்தை இப்ப நம்ம ஸ்மெல் பண்ணல, அதுக்கான வேலைகளை, எதிர்ப்பு வேலைகளை ஆரம்பிக்கல, என்ன நடக்குங்கிறத புரிஞ்சுக்கல அப்படின்னா அன்றைக்கு எப்படி ஒரு பேரிழப்பை சந்தித்தோமோ அதை விட பேரிழப்பிற்கு அடுத்து வரக்கூடிய நம்முடைய தலைமுறை ஆளாகுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பெரும்பாலும் நம்ம சொல்லவே தேவையில்லை. இந்த நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்லுது? அரசியலமைப்பு சட்டத்தின்படி இந்தியா என்பது ஒரு ஜனநாயக மதச்சார்பற்ற சமதர்ம குடியரசு. இதுதான் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய முதல் பக்கத்திலே எழுதப்பட்டிருக்கிறது. இந்தியா எப்படிப்பட்ட நாடு? ஜனநாயக நாடு. மக்கள் தான், ஜனங்கள் தான் நாயகர்கள், தலைவர்கள், ஆட்சியாளர்கள், சட்டத்தை தீர்மானிக்கிற அதிகாரம் படைத்த ஜனநாயகர்கள். மதச்சார்பற்ற நாடு. இந்த நாட்டிலே எந்த ஒரு மதத்திற்கும் முக்கியத்துவம் கிடையாது. மத கோட்பாடுகள் இங்கே பிரதானப்படுத்தப்படாது. இவன் இந்த மதத்தை பின்பற்றுகிறான் என்கிற காரணத்திற்காக ஒரு மதத்தை சார்ந்தவனுக்கு முன்னுரிமையோ அல்லது அவன் இந்த மதத்தை பின்பற்றுகிறான் என்பதற்காக ஒரு மதத்தை சார்ந்தவனுக்கு உரிமைகள் மறுக்கப்படுவதோ எதுவும் இங்கே நடைபெறாது. மதச்சார்பற்ற சமதர்ம குடியரசு இந்தியா. இந்திய அரசியலமைப்பு சட்டம் சொல்கிறது. இந்தியாவில் எப்படிப்பட்ட நாடு? இந்தியா கேபிட்டலிச முதலாளித்துவ நாடு அல்ல. இந்தியா கம்யூனிஸ்ட் நாடு அல்ல. இந்தியா பௌத்த நாடோ வேறு மத நாடுகளோ அல்ல. இந்தியா சோசியலிச நாடு. இந்த இந்தியா மதச்சார்பற்ற நாடு. இந்தியா ஜனநாயக நாடு. இந்தியா குடியரசு நாடு.
அரசியலமைப்பு சட்டத்தில் எழுதப்பட்டிருப்பதை இன்றைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் நடைமுறைப்படுத்துகிறார்களா? அதான் கேள்வி. ஜனநாயக இந்தியாவில் ஜனநாயகம் இல்ல, மதநாயகத்தை நோக்கி மதத்தை முன்னிலைப்படுத்தி மதத்தை மையப்படுத்தி இந்த நாட்டிலே வாழ்கிற மக்களை இரண்டு கூறாக பிரிக்கின்ற வேலைகளை இந்திய ஒன்றிய அரசு தலைமையேற்று செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது. கடந்த ஒரு 10 வருஷமா எடுத்துக்கங்களேன், மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி பொறுப்பை அடைந்ததிலிருந்து இந்த நாளுக்கு இடைப்பட்ட காலத்திலே முஸ்லிம்களுக்கு எதிராக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற விஷயங்கள் அப்படியே ஓரலாம் யோசிச்சு பாருங்க. ஒன்னா ரெண்டா கடைசியாக வந்திருக்கிற வக்ஃபு திருத்த சட்ட மசோதா வரைக்கும் எதை எடுத்தாலும் சரி, முஸ்லிம்களை சிறுமைப்படுத்தி, முஸ்லிம்களின் உரிமையை படுத்தி, முஸ்லிம்களை கெட்டவனாக்கி, முஸ்லிம்களை வில்லனாக காட்டி, எல்லாம் அவன் போட்டோ எடுத்து உண்டாக்குனா பத்தியா அதே தளம். போட்டோவை மையப்படுத்தி ஆங்கில அரசு எப்படி செஞ்சுச்சோ அதே மாதிரி நுணுக்கமாக ரகசியமாக இந்தியர்களுடைய மனதிலே முஸ்லிம்களுக்கு எதிரான விதையை அவர்கள் விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். நேரடியாக நடக்கிறது அது தனி, டைரக்ட் அட்டாக் தனி, நேரடி படுகொலை தனி, நேரடி வீடுகள் இடிக்கப்படுவது தனி. புல்டோசர்களை கொண்டு வந்து முஸ்லிம் வீடுகள் இடிக்கப்பட்டது. எத்தனை இடிக்கப்பட்டது உத்தரப்பிரதேசத்துல? அதெல்லாம் தனி, நேரடி. இந்த நேரடி அட்டாக் கூட ஏற்றுக்கொள்ள முடியும், எதிர்கொள்ள முடியும், சமாளிக்க முடியும். ஆனால் மறைமுகமாக ரகசியமாக திட்டமிட்டு அறிவார்ந்த அடிப்படையில சதிச்செயலில் ஈடுபடுகிறார்களே, அதுதான் ரொம்ப ஆபத்தானது. முஸ்லிம்களை கூட்டாக படுகொலை செய்கிறார்களா? எதிர்கொண்டு விடலாம். அவர்களை போல நாமும் ஆயத்தமானால், நாமும் தயாராக இருந்தால், நாமும் அதை எதிர்கொள்வதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து வைத்திருந்தால் 50 பேர் வந்தால் நம்ம 50 பேர் எதிர்கொள்ள முடியாதா? முடியும். அவன் 50 பேர் வரட்டும், நம்மால 5 பேர் எதிர்கொள்வான். அப்படி ஒன்றும் கோழை சமுதாயம் இல்லை. வரலாற்று காலம் தொடங்கி, நபிகளார் காலம் தொடங்கி, சுதந்திர இந்தியாவின் போராட்ட காலம் வரைக்கும் ஆயிரம் சான்றுகளை சொல்ல முடியும். நபிகளாருடைய மதுர்களத்தை விட வேற என்ன வேணும்? உதாரணம் திருமறை குர்ஆன் சொல்லுகிறது, கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் கலபத்து ஃபியத்தன் கஸீரத்தன் பீஇத்னில்லாஹ். எத்தனையோ சின்னஞ்சிறு படைகள் இறைவனின் அனுமதியால் பெண்ணும் பெரும் படைகளை வென்று வீழ்த்தி இருக்கிறது. நீ 1000 பேர் வா, 50 பேர் நின்று அசால்ட்டா அடிச்சு துவம்சம் பண்ண முடியும், பண்ணுகிற நம்பிக்கை இருக்கிறது. இறைவனின் புறத்திலிருந்து அந்த உதவியும் ஆற்றலும் வானவர்கள் வழியாக அல்லாஹ் உதவுவான் என்கிற நம்பிக்கை முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. அதுல ஒன்று நம்ம சளைத்தவர்கள் இல்லை. நேரடியாக வருகிற பொழுது வாய்ப்பு இருந்தால் எதிர்கொண்டு விடலாம், சமாளித்து விடலாம். ஆனால் சதி செயல் வழியாக வந்தால், பள்ளிவாசல் இடிச்சாங்க, நேரடியாக இடிச்சான். வீடுகளை இடிச்சாங்க, நேரடியாக இடிச்சாங்க. மாத்துக்கறிங்கிற பேர்ல 100கணக்கான பேர்ல கொலை பண்ணினாங்க, நேரடியாக நடந்துச்சு. பல பெண்கள் வல்லுறவுக்கு ஆளாக்கப்பட்டார்கள், நேரடி தாக்குதல். பாபர் மசூதிக்கு தீர்ப்புக்கு பிறகு கியாபாதிங்கிற பேர்ல அடுத்த பஞ்சாயத்து ஆரம்பிச்சிருக்கான். டைரக்ட் அட்டாக். டைரக்டா எதிர்கொள்ளலாம், வேறு வழிகளை தேடலாம், சிந்திக்கலாம், ஏதோ ஒரு வகையில் சமாளிக்கலாம். ஆனால் நமக்கு எதிராக ஒரு சித்திரத்தை, ஒரு மன உணர்வை நம்மை சுற்றி வாழ்கிற எல்லா மக்களுடைய மனதிலும் பதிய வைக்கிற வேலைகளை செய்தால் அதை சமாளிக்கல, அதுக்குரிய தீர்வுகளை கண்டறியலன்னு சொன்னா அதை சமாளிக்க முடியவே முடியாது. அது அவளுக்கு எளிதானது இல்லை, பெரிய பூதாகரமா மாறி ஒரு பெரும்பான்மையாக முஸ்லீம் அல்லாத மக்கள் வாழுகிற தேசத்திற்குள்ளே வாழுகிற சிறுபான்மை சமுதாயமாக இருக்கிற நம்மை மிக எளிதாக அவர்களை வெறுப்பூட்டி, அவர்களை நமக்கு எதிராக அவர்களை திருப்பி ரொம்ப ஈஸியா அட்டாக் பண்ணிடுவாங்க. அதுக்காக சங் பரிவார்கள், வலதுசாரி இயக்கங்கள் கையிலே எடுத்திருக்கிற ஆயுதம் தான் பொய்களை பரப்புவது, மத சிந்தனைகளை மதத்தின் பெயரால் மக்கள் மத்தியிலே பொய்யான மூட நம்பிக்கைகளை, புராணங்களை, கதைகளை அறிவு என்கிற பெயரால், அறிவியல் என்கிற பெயரால், உண்மை என்கிற பெயரால், சரித்திரம் என்கிற பெயரால் கொண்டு போய் நிறுவுகிற வேலைகளை மிக துல்லியமாக செய்து கொண்டிருக்கிறார். மதத்தை எப்படியெல்லாம் நிலைநாட்ட பாடுபடுறாங்க பாருங்க. அரசியல் சாசனப்படி மதத்தை மையமாக வைத்து எந்த அரசு காரியங்களும் செயல்படுத்தவே முடியாது. ஆனா என்ன நடக்குது? அரசு இயந்திரங்கள் அனைத்தையும் அவர்கள் நம்புகிற அவர்களுடைய புராணங்களுக்கு, இதிகாசங்களுக்கு,
அவருடைய நம்பிக்கைகளுக்கு தோதுவாக மக்களை மாற்றுவதற்காக எல்லா அரசு இயந்திரங்களையும் அவர்கள் செயல்பட ஆரம்பித்து துவக்கி வைத்திருக்கிறார்கள். பஞ்சாப்ல அறிவியல் மாநாடு நடந்துச்சு. 106வது அறிவியல் மாநாடுன்னு நினைக்கிறேன். பஞ்சாப் மாநிலம் ஜலந்தர்ல நடந்துச்சு. அறிவியல் மாநாடுனா என்ன? அந்த தலைப்பே சொல்லுகிறது. அறிவியல் மாநாடுனா அறிவியல் கண்டுபிடிப்புகளை, அறிவு சார்ந்த சிந்தனைகளை, அறிவுபூர்வமான முன்னேற்றங்களை, அறிவார்ந்த அடிப்படையில அதை மையமா வச்சு எல்லாவற்றையும் பேசுகிற, விவாதிக்கிற, கண்டுபிடிக்கிற, கற்றுக் கொடுக்கிற அந்த விஷயங்கள் நடந்தா தானே அறிவியல் மாநாடு. ஏறத்தாழ 100 மாநாடுகள் நடந்துச்சு. 106, 107, 108 இப்ப போய்கிட்டு இருக்கு. இந்த அறிவியல் மாநாட்டுல யார் கலந்து கொள்வா? இந்திய அரசாங்கத்தின் சார்பில் இந்தியாவில் இருக்கிற படித்தவர்கள், அறிவாளிகள், புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர்கள், அறிவியல் இன்ஸ்டிடியூஷன் நிறுவனங்களுடைய தலைவர்கள், பல்கலைக்கழகங்களுடைய துணைவேந்தர்கள், இந்தியாவின் பெரும் பெரும் ஆளுமைகள், உலகத்திலே இருக்கிற பெரிய பெரிய அறிஞர்கள், விஞ்ஞானிகள் எல்லோரும் கலந்து கொள்கிற மாநாடு அறிவியல் மாநாடு. அந்த அறிவியல் மாநாடு எப்படி போய்கிட்டு இருக்கு? சமீப சில ஆண்டுகளாக ஜலந்தரில் நடந்த மாநாடு உட்பட அதற்கு பிறகு நடந்த மாநாடுகள் வரைக்கும் அதனுடைய போக்கை நீங்க பாத்தீங்கன்னா உலகமே காரி துப்புது. இதனால அறிவியல் மாநாடு பெங்கி ராமகிருஷ்ணனா நாராயணன், அந்த பேர் எனக்கு சரியான நினைவுல இல்லை. லண்டன்ல இருந்து ஒரு பெரிய அறிவியலாளர் வந்திருந்தார். வந்தவர் என்ன சொல்லிட்டு போனார் தெரியுமா? அட போங்களா, நீங்களும் உங்க மாநாடும், இனிமே இந்த இந்தியா பக்கமே வந்து தலை வச்சு படுத்த மாட்டேன், இந்தியா நடத்துகிற இந்த அறிவியல் மாநாட்டின் பக்கம் வந்துடவே மாட்டேன். உலக புகழ்பெற்ற பெரிய அறிவியலாளர், அறிவியலாளர்களுக்கு மத்தியில பிரபலியமாக அறியப்பட்டவர். அவர் சொல்லிட்டு போனாரு, இனிமே இந்த அறிவியல் மாநாட்டின் பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டேன். என்ன கேட்டா, இதுக்கு பேர் அறிவியலா மாநாடா? சர்க்கஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க. ஏன்? அதுல பேசப்பட்ட செய்திகள் எப்படி? அறிவியல் மாநாடுகிற பேர்ல என்ன பேசுறாங்க? ஆந்திரா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர், அரசாங்கத்தின் சார்பில் நடைபெறக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி, அந்த யூனிவர்சிட்டியினுடைய அதிகாரம் பெற்ற துணைவேந்தர் அங்க உரை நிகழ்த்துகிறார், நாகேஸ்வர ராவ். அந்த மாநாட்டில் அதன் தொடர்ச்சியாக மாநாட்டில் மோடி கலந்துகிட்டார், அமித்ஷா கலந்துகிட்டார், இன்னும் பல பிஜேபி தலைவர்கள் கலந்துகிட்டாங்க. இந்த நாகேஸ்வர ராவ் பேசுறாரு, ஒரு அறிவியலாளர், ஒரு பெரிய படிப்பாளி, பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் பேசுறாரு. என்ன பேசுறாரு தெரியுமா? வேதகாலம். வேதகாலம்னா நம்ம பேசுற வேத குர்ஆன் அருளப்பட்ட 1400 ஆண்டுகளுக்கு முந்தைய நபிகளா, அந்த வேதகாலம் இல்ல. அவங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வேதகாலம். அது எப்படிப்பட்ட புனிதமான காலம் தெரியுமா? ராமாயண காலம், மகாபாரத காலம் எப்படிப்பட்ட காலம் தெரியுமா? அந்த காலம் ஆகச் சிறந்த காலம், கண்டுபிடிப்புகளின் காலம், அறிவியலின் காலம், மகத்தான புரட்சிகளின் காலம். இன்றைக்கு நாம் அனுபவிக்கிற ஏராளமான அறிவியல் கண்டுபிடிப்புகளை அன்றைக்கு வாழ்ந்த வேதகால அறிஞர்கள் எல்லாம் அன்றைக்கே பயன்படுத்தி இருக்கிறார்கள். சொல்லிட்டு லிஸ்ட் போடுறாரு. ஸ்டெம் செல் தெரப்பி அன்றைக்கே பயன்படுத்தப்பட்டது. ஸ்டெம் செல் தெரப்பி இப்பதான் ஒரு 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷத்துக்கு இடையிலதான் உலகம் முழுவதும் பிரபலியமாகி அதில் ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளவு அற்புதமான கண்டுபிடிப்பு ஸ்டெம் செல் தெரப்பி. மனிதனுக்கு ஏற்படுகிற அவன் ஆயுள் காலத்தில் வரக்கூடிய பல்வேறு நோய்களுக்கு, பிரச்சனைக்கு தீர்வு தரக்கூடிய, உடல் உபாதைகளில் இருந்து காப்பாற்றக்கூடிய அற்புதமான ஒரு ஆராய்ச்சி கண்டுபிடிப்பு ஸ்டெம் செல். ஸ்டெம் செல்னா என்ன? அதுதான் ஒரு மனிதனுடைய பேசிக் செல். நம்ம மனுஷ உடம்பு எதனால்? எல்லாமே செல்களால் ஆனதுங்கிறோம். அந்த செல்லுல பேசிக் செல், ஒரு ஆணுடைய உயிரணுவும் பெண்ணுடைய சினை முட்டையும் சேர்ந்து கருவாக ஜனிக்கிற, அந்த கரு ஜனிக்கிற நேரத்திலே உருவாகிற செல்லு தான் ஸ்டெம் செல். அது எங்க இருக்குதுன்னு கேட்டா, பெரும்பாலும் தொப்புள் கொடியில் இருக்கிறது. குழந்தை பிறந்து தொப்புள் கொடியை விட்டுரும்ல, அந்த தொப்புள் கொடிக்குள்ளே இருக்கின்ற செல்கள் ஸ்டெம் செல்லு. அந்த செல்லை எடுத்து சேவ் பண்ணி வச்சாச்சுன்னா பின்னாடி ஒரு எலும்பு முறிவோ வேறு ஏதேனும் பிரச்சனைகளோ ஏற்பட்டால் இந்த செல்லை எடுத்துக்கொண்டு வச்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு பெரிய பெரிய ஆராய்ச்சிகள் நடந்து அதுல முன்னேற்றம் போய்கொண்டே இருக்கிறது. எவ்வளவு ஆண்டு இருக்கும்? ஒரு 5 வருஷம், 7 வருஷம், 10 வருஷம். நாகேஸ்வரராவ் சொல்றாரு, ராமாயண காலத்துல, மகாபாரத காலத்துல ஸ்டெம் செல் தெரப்பியை நம்முடைய வேதகால அறிஞர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். சிலபடி பயன்படுத்தினா எத்தனை பெரிய மூட, ஒரு புராணத்தை, ஒரு கற்பனைய, ஒரு கதைய
ஒரு அறிவியல் மாநாட்டுல அறிவியலை போல, உண்மையை போல, வரலாற்றை போல அப்பவே பயன்படுத்தினாங்களா? அதுக்கு இடைப்பட்ட காலத்துல என்ன பயன்பாடு இல்லாம போச்சு? அதையே இப்ப புதுசா கண்டுபிடிச்சான். அதுக்கு எதுக்கு நிறைய செலவு பண்ணாங்க? அதுக்கு எதுக்கு பல பேர் ஆராய்ச்சி பண்ணுனாங்க? அதுக்கு முன்னாடி சம்பந்த எந்த உரைகளும் இல்லை, எந்த எழுத்துக்களும் இல்லை, எந்த கருத்துக்களும் இல்லை. அது எப்படி தடப்பட்டு போச்சு? எந்த கேள்விக்கும் பதில் இல்லை. ஆனா அன்னைக்கு இருந்த வேறு கதையை வச்சு அந்த கதையை பார்த்தியா, அந்த கதையை சிந்திச்சு பார்த்தா கதைக்குள்ள தெரியுது அன்றைக்கு வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள், வேதகால அறிஞர்கள் ஸ்டெம் செல் தெரப்பியை பயன்படுத்தி பல்வேறு நோய்களுக்கு தீர்வு கொண்டிருக்கிறார்கள். உறுப்பு மாற்று சிகிச்சை அன்றைக்கே இருந்தது. விநாயகருக்கு யானை முகம் இருக்குது. எப்படி ஒரு கடவுளின் உடம்புக்குள்ள ஒரு வேறொரு மிருகத்தினுடைய உறுப்பு எப்படி வந்து சேர்ந்தது? தும்பிக்கு எப்படி வந்து சேர்ந்துச்சு? அன்னைக்கு ஆர்கன் பிளானட்ஸ், உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை எவ்வளவு கொடிகட்டி பிறந்துச்சு. இது ஒரு கதை, இது ஒரு புராணம். இந்த புராணத்துக்குள்ள எதை கொண்டு வந்து சேர்க்கிறான் பாருங்க. இது புராணம் இல்லை, இது அறிவியலுங்கிறான். இது கதை இல்லை, வரலாறுங்கிறான். இது பொய் இல்லை, உண்மைங்கிறான். இது கற்பனை இல்லை, நிஜம்ங்கிறான். எவ்வளவு பெரிய ஆபத்து! இதை பத்தி நம்ம பேசுறோமா? பெரும்பாலும் முஸ்லிம்கள் கூறுகிற கூட்டங்களில் இது மாதிரியான தலைப்புகளில் நாம் அனைவருமே மேலோட்டமாக, வெளிப்படையாக இந்த சங்பரிவார்கள் செய்யக்கூடிய மேலோட்டமான எதிர்ப்புகளையும், பிரச்சனைகளையும், அடிதடிகளையும், கலவரங்களையும் பற்றி மட்டுமே பேசுகிறோம். ஆனால் அவர்கள் அதை தாண்டி உள்ளுக்குள்ள ஆழமா, டீப்பா இந்திய சமூகத்தையே புரட்டி போடுகிற, அவர்களின் மனநிலையே மாற்றிவிடக்கூடிய வேலைகளை ரொம்ப நுணுக்கமா வாழைப்பழத்துல ஊசியை ஏத்துற மாதிரி மெதுமெதுவா பொய்களை, புராணங்களை, வரலாறுங்கிற பேரால் உள்ளே ஏற்றிக்கிட்டு இருக்கான். இதை எதிர்கொள்வதற்கு நாம் என்ன செஞ்சிருக்கோம்? இதுக்கு நம்மிடத்துல என்ன தயாரிப்பு இருக்கிறது? இதுக்கு சரியான தயாரிப்புகளை மேற்கொள்ளாம சும்மா உட்கார்ந்துருந்தோம்னா ஒட்டுமொத்த இந்திய சமூகம் அதை நம்ப ஆரம்பிச்சு இன்னைக்கு எங்கேயோ மாநாடுகளில் பேசப்படுவது நாளைக்கு ஒவ்வொரு வீடுகளிலும் பேசப்படும், ஒவ்வொரு பள்ளிக்கூடங்களிலும் பேசப்படும், முஸ்லிம் அல்லாதவர்கள் வாழ்கிற எல்லா இடங்களிலும் பேசப்படும். கடைசியில் அது உண்மை போல திரும்ப 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 ஒரு செய்தியை சொல்லியாச்சுன்னா கடைசியில உலகம் உண்மை நம்ப ஆரம்பிச்சிடும். மனுஷன் குளங்கள்ல இருந்து வந்தான் அப்படின்னு இன்னைக்கு ஒரு செய்தியை சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, உலகம் முழுக்க சொல்லு. முஸ்லிம் பள்ளிக்கூட சொல்லி கொடுக்குறான். முஸ்லீம் பள்ளிக்கூடத்துல மனிதன் குரங்கில் இருந்து தோன்றினான், பரிணாம வளர்ச்சி அடைந்தான், டார்வின், சார்லஸ் அதை கண்டுபிடித்தான் அப்படின்னு எதை சொல்லுதான்? ஒரு கதைய, வெறுமனே பார்க்கப்பட்ட ஒரு கற்பனைய, அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்படாத ஒரு செய்திய உண்மை என்கிற பெயரால் உலகம் முழுக்க இன்னைக்கு நம்புதல எப்படி திரும்ப 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 சொல்லிக்கிட்டே இருந்தான். எல்லாரும் இயல்பான உண்மை மாதிரி நம்ப ஆரம்பிச்சிட்டான். அதே மாதிரி இந்த ஜனநாயகத்திற்குள்ளே மதத்தை உள்ளே நுழைத்து அதை உண்மை என்று நிறுவுவதற்காக இப்படிப்பட்ட சதி வேலைகளை இந்திய அரசு செய்கிறது. அதுல பேசின பேச்செல்லாம் அவ்வளவு அருவருக்கு தகுந்த, அவ்வளவு மூடத்தனமான, அவ்வளவு புராணங்கள். விமானம் அன்னைக்கே இருந்துச்சு, பிளைட் 1903 தான் ரைட் சகோதரர்கள் பிளைட்டை அத்தனை வருஷமா ஆராய்ச்சி பண்ணி பெரிய சிரமத்துக்கு இடையில கண்டுபிடிச்சு முதல்ல பறக்க விட்டான். 1800 எல்லாம் வானத்துல பறக்க முடியுங்கிற கற்பனையே யாருக்கும் இல்லை. வானத்துல இப்படி மனுஷன் பறந்து போகலாம், ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு டிராவல் பண்ணலாம் அப்படிங்கிற அறிவே, சிந்தனையே, கற்பனையே கூட இல்லாத காலகட்டத்துல 1903 இது சம்பந்தமா சிந்திச்சு முதல்ல கண்டுபிடிச்சு விமானத்தை பறக்க விட்டா. எவ்வளவு நேரம் பறந்துச்சு தெரியுமா? எவ்வளவு தூரம் பறந்துச்சு தெரியுமா? 12 செகண்ட் பறந்துச்சு. 12 செகண்ட், 12 வினாடி. முதல் பிளைட், முதல் விமானம் உலகத்துல பறந்த தூரம், பறந்த நேரம் எவ்வளவு பார்த்தா 12 வினாடி பறந்துச்சு. எவ்வளவு தூரம் பறந்துச்சு தெரியுமா? 120 அடி பறந்துச்சு. வெறும் 120 அடி, 120 முழம் வச்சுக்கோங்க. ஒரு 120 முழம் எவ்வளவு தூரம் இருக்கும்? அவ்வளவுதான்
இதுக்கு ஒரு பெரிய முயற்சி, பெரிய பொருளாதாரம், பெரிய ஆராய்ச்சி, பெரிய கண்டுபிடிப்பு. இன்னைக்கு உலகமே அவனை கொண்டாடுது. நீ முதல்ல 12 செகண்ட் தான் நீ பறக்க விட்ட. ஆனா இன்றைக்கு 12 மணி நேரம் அல்ல, அதையும் தாண்டி பல மணி நேரங்களுக்கு பாய்ந்தோடுகிற விமானங்களை மனிதன் கண்டுபிடித்ததற்கு நீ கண்டுபிடித்து கொடுத்த, துவக்கி வைத்த 12 வினாடி பயணம் தான் இதற்கான அச்சாரம் என்று உலகம் கொண்டாடுகிறது. நாகேஸ்வர ராவ் பேசுறாரு அறிவியல் மாநாட்டில், மகாபாரத காலத்தில் புஷ்பக விமானம் இருந்தது. அன்றைக்கு வாழ்ந்த மனிதர்கள் எல்லாம் வேதகால அதுல ஏறி டிராவல் பண்ணாங்க, பல ஊர்களுக்கு பயணம் பண்ணினாங்க, இங்க இருந்து ஆகாயத்துக்கு போனாங்க, ஆகாயத்திலிருந்து பூமிக்கு வந்தாங்க. நல்லா யோசிச்சு பாருங்க. வெறுமனே முஸ்லிம்களுக்கு மட்டும் இது பிரச்சனை இல்லை, இந்தியாவில் வாழுகிற பெரும்பான்மை சமுதாயத்துக்கு இதுல சிக்கல் இருக்குது. கதைகளையும் புராணங்களையும் இதிகாசங்களையும் அறிவியலின் இடத்திலே, வரலாற்றின் இடத்திலே வைத்தால் வரலாற்றை மறைத்துவிட்டு அறிவியலை, புனை கதைகளை அங்கே கொண்டு வந்து நிலைநிறுத்த ஆரம்பித்தால் நாம எல்லாரும் சேர்ந்து பாதிக்கப்படும். எல்லாருக்கும் பின்னடைவு, எல்லாருக்கும் சிக்கல். அப்ப இதுக்கு மாற்று என்ன? உண்மையான வரலாற்றை படிப்பது, உண்மையான வரலாற்றை அறிவது, உண்மையான வரலாற்றை பேசுவது. அவன் கதைகளை பேசலாம், புராணங்களை பேசலாம், இதிகாசங்களை பேசலாம். நாம வரலாறு பேசணும், சரித்திரத்தை பேசணும், உண்மையை பேசணும், நடந்ததை பேசணும். எப்படி பேசுறது? படிச்சாதான் பேச முடியும். வேதகாலம் வேதகாலத்துல ஒரு மண்ணும் கிடையாதுனா அதை விட சிறந்த பாரம்பரியம், சிறந்த அறிவு, சிறந்த தொழில்நுட்பத்தோடு இந்த உலகத்திலே வேறு பல சமுதாய மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற வரலாற்று உண்மையை படித்து சொல்லணும். ஆதாரம் வந்துருச்சு, ஆனா படிக்கல. ஒரு காலம் இருந்துச்சு, இந்தியாவுடைய வயசு, இந்தியாவுடைய வரலாற்றை எங்கிருந்து துவங்குவது அப்படின்னு கேட்டா, ஒரு 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி வரைக்கும் உலகத்தில் உள்ள பெரும்பான்மையான அறிஞர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவுடைய வரலாறு ஒரு 400 வயது 500 வயதிற்கு இடைப்பட்டதாக இருக்கும், இப்படிதான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அசோகரின் ஸ்தூபி கண்டுபிடிக்கப்பட்டது. கிழக்கிந்திய கம்பெனியினுடைய ஒரு ராணுவ பிரிவு ஆப்கானிஸ்தானத்துக்கு மேல அங்குள்ள பகுதிகளோடு சண்டையிட்டு அதை கைப்பற்றி ஜெயிச்சு அங்கிருந்து படை கீழே இறங்கி வருது. எங்கிருந்து வருது? ஆப்கானிஸ்தானத்துக்கு மேல் பகுதியில இருந்து. அங்க அந்த ராணுவத்தினுடைய படை தளபதி அவர் ஒரு கல் தூணை ஒண்ணு பார்க்கிறார். கல் தூணுடைய மேல் பகுதியில சில மிருகங்களுடைய முகங்கள் வரையப்பட்டிருக்கிறது. கல் தூணுடைய அடிபாகத்துல சில எழுத்துக்கள் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் அந்த கல் தூண் இருக்கிறது. பார்ப்பதற்கே அழகாகவும் வித்தியாசமாகவும் இருக்கிறது. அந்த ஆப்கானிஸ்தானத்தின் மேல் பகுதியில அந்த தூணை பார்த்துட்டு அப்படியே அந்த தளபதி வந்துகிட்டே இருக்கிறார், படை வந்துகிட்டே இருக்கு. ஏறத்தாழ ஒரு 500 கிலோமீட்டர் 600 கிலோமீட்டர் கடந்து சிந்து நதிக்கரைக்கு அருகிலே வருகிறார்கள். சிந்து நதிக்கரைக்கு அருகிலே ஒரு கல் தூணை பார்க்கிறார். 600 கிலோமீட்டருக்கு அங்க என்ன ஒரு கல் தூணை பார்த்தாரோ அதே மாதிரி, அதே ஸ்ட்ரக்சரு, அதே விலங்கு முகம், அதே எழுத்துக்கள், அதே வடிவம், அப்படியே இன்னொரு கல் தூண் இங்க இருக்கிறது. அவருக்கு ஆச்சரியமா இருக்கு, என்னடா இது 600 கிலோமீட்டருக்கு அங்க ஒண்ணு பார்த்தோம், அதே மாதிரி சேம் கல் தூண் இங்க இருக்குதே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்கிறார். அங்கிருந்து இன்னொரு 400-500 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி கங்கை நதிக்கரைக்கு அருகிலே அந்த படை வந்து சேர்கிறது. கங்கைக்கு அருகிலே பார்க்கிறார், அதே போன்ற மற்றொரு கல் தூண் கங்கையிலும் இருக்கிறது. அவருக்கு ஆச்சரியம் தாங்கல, இப்ப ஆப்கானிஸ்தானத்துக்கு மேல பார்த்த கல் தூணு, அதே மாதிரி சிந்து சமவெளியில பார்க்கிறோம், அதே மாதிரி கங்கைக்கு வெளியில பார்க்கிறோம், என்னன்னு தெரியலையே அப்படின்னு அதை கூர்ந்து அதை எடுக்கிறார், ஆய்வு செய்கிறார், படிக்கிறார். அதிலே ஒரு பெயர் ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த பெயர் அவர் ஏற்கனவே அறிந்த பெயர். என்ன பெயர் அப்படின்னு தேடி பார்த்தா, அன்றைக்கு உலகத்தினுடைய அறிவு சொத்தாக கருதப்பட்டவர்கள் கிரேக்க தத்துவ ஞானிகள், கிரேக்க அறிவியலாளர்கள். அந்த கிரேக்கத்திலே வாழ்ந்த மிகப்பெரிய வரலாற்று ஆசிரியராக, முதல் வரலாற்று ஆய்வாளராக கொண்டாடப்பட்ட மெகஸ்தனிஸ், பள்ளிக்கூடத்தில் படிச்சிருப்பீங்க. மெகஸ்தனிஸ் தான் கிரேக்கத்தினுடைய முதல் வரலாற்று ஆசிரியர். அந்த மெகஸ்தனிஸ் அவருடைய வரலாற்று நூலில குறிப்பிடுகிற அந்த பெயரும் இந்த பெயரும் சேமா இருக்குது. அது என்ன பேரு அப்படின்னு பார்த்தா சந்திரகுப்தன்.
சந்திரகுப்தன்கிற பேரு இந்த கல்வெட்டுல இருக்கிறது. மெகஸ்தனிஸ் சொல்றாரு, சந்திரகுப்தன் ஒரு ஆட்சியாளன். இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிலப்பரப்புல சிந்து சமவெளி, கங்கை சமவெளி, வைகை சமவெளி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இந்தியாவின் தென்பகுதி வடபகுதியை குறிக்கக்கூடிய இந்த இடப்பகுதியை குறிப்பிட்டு காட்டி அந்த பகுதியில இத்தனை நீண்ட நெடிய ஆட்சியை செய்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாற்று குறிப்பும் அதிலே இருக்கிற பெயரும் இந்த கல்வெட்டுல இருக்கிற பெயரும் சேமா இருக்குது. அப்படின்னா இந்தியாவுடைய வரலாறு 400-500 ஆண்டு கால வரலாறு அல்ல, அதையும் தாண்டிய பின்னோக்கிய ஒரு வரலாறு என்கிற உண்மை அப்பதான் கண்டறியப்பட்டுச்சு. அந்த கல்துறை நிறுவனர் யாரு? அசோகன். அசோகனுடைய ஆட்சி ஏறத்தாழ 2000 வருஷத்துக்கு முன்னாடி. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த நாட்டில் கொடிகட்டி வாழ்ந்த ஒரு சமுதாயம் உன் வேத காலத்துக்கு முன்னாடி, உன்னுடைய வேத கண்டுபிடிப்புகளுக்கு முன்னாடி, வேதம் என்கிற பெயரால் உன்னுடைய கதைகளும் கற்பனைகளும் வருவதற்கு முன்னாடி இங்க ஒரு கோலோச்சிய ஒரு பேர் அரசு இருந்திருக்கிறது என்ற உண்மையான நிரூபிக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது. இந்த வரலாறு சொன்னா தானே அந்த பொய்ய அடிபடும். இந்த வரலாறு நம்ம படிச்சா தானே முடியும். இந்த வரலாற்றை தெரிந்து கொண்டால் தானே அந்த பொய்க்கு எதிராக போரிட முடியும். நம்ம எத்தனை பேருக்கு இந்த வரலாறு தெரிகிறது? அந்த வரலாறு விடுங்க, பொதுவான வரலாறு குறைந்தபட்சம் முஸ்லிம் சமூகத்தினுடைய வரலாற்றையாவது நாம் தெரிந்து வைத்திருக்கிறோமா? எல்லா வரலாறையும் எல்லாரும் படிக்க முடியாது. சரி, நமக்கு சம்பந்தப்பட்ட நேரடியாக நம்முடைய ரத்தம் சம்பந்தப்பட்ட, நம்முடைய முன்னோர்கள் சம்பந்தப்பட்ட, நம்முடைய பாரம்பரியம் சம்பந்தப்பட்ட வரலாற்றையாவது நாம் தெரிந்திருக்கிறோமா? தெரிய முயற்சி எடுத்திருக்கிறோமா? அதற்காக என்ன வேலைகளை செய்திருக்கிறோம்? நம்முடைய வரலாறுகளை அழித்துக் கொண்டே வருகிறார்கள். புராணம் எந்த இடத்தை பிடிக்கிறதோ அங்கிருக்கிற முஸ்லிம்களின் வரலாறு அழிக்கப்பட்டுக் கொண்டே வருகிறது. ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்திய அரசின் சார்பில் வெளியிடப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களுடைய பட்டியல் தொகுப்பு, அது நிறைய பெரிய வாலியுமா ஏறத்தாழ 10-20 வாலியங்களை கொண்டிருக்கிற ஒரு பெரிய தொகுப்பு. இந்த தொகுப்பு எப்ப தொகுக்கப்பட்டுச்சு? 1950களில் நாடு சுதந்திரம் அடைந்த நேரத்துல. இந்த நாட்டு விடுதலைக்காக வேண்டி பாடுபட்டவங்க யாரு, ரத்தம் சிந்தினவங்க யாரு, உடல் உழைப்பு கொடுத்தவங்க யாரு, பணம் கொடுத்தவங்க யாரு என்றெல்லாம் எல்லா பகுதிகளிலும் சுதந்திர போராட்ட வீரர்கள் உயிரோடு இருந்த காலத்தில், சம்பந்தப்பட்டவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அன்றைக்கு இருந்த அரசாங்கத்தால் சேகரிக்கப்பட்ட தொகுப்பு இந்திய அரசின் ஆவண காப்பகத்தில் இருக்குது. அந்த ஆவண காப்பகத்துல அந்த வால்யூம்ல புதுப்பித்து 2 வருஷத்துக்கு முன்னாடி 3 வருஷத்துக்கு முன்னாடி மோடி ஒண்ணு வெளியிட்டு இருக்கிறார். அந்த வெளியிடப்பட்ட புதுப்பிக்கப்பட்ட அந்த ஆவணத்தில் இருந்து ஏறத்தாழ 330 பேர் கொண்ட ஒரு பெரிய பட்டியலை நீக்கி இருக்கிறார்கள். 330 பேர். 330 பேரை காணும். யார் இந்த 330 பேர் அப்படின்னு பார்த்தா, கேரளாவிலே வாழ்ந்த ஆங்கிலேயர்களுக்காக கடும் யுத்தம் நடத்திய மாப்பிள்ளா முஸ்லிம்கள் 330 பேர் அப்படியே துண்டா தூக்கிட்டான். தூக்கிட்டு என்ன பண்ணிட்டான்? இவங்க நாட்டு விடுதலைக்காக வேண்டி போராடல, அவங்க இந்துக்களுக்கு எதிராக சண்டை போட்டாங்க, இந்துக்களை கொலை பண்ணினாங்க, இந்துக்களுக்கு எதிராக இனக்கலவரம் நடத்துறாங்க, இவங்களை போய் நாட்டின் சுதந்திர போராட்ட வீரர்கள் சொல்லக்கூடாது, எனவே இந்த பட்டியலிருந்து தூக்கிடணும்னு 330 மாப்பிள்ளா முஸ்லிம்களை அந்த பட்டியலிருந்து எடுத்துட்டான். ஆனா உண்மையில் மாப்பிள்ளா முஸ்லிம்கள் யார்? அவர்களுடைய வரலாறு என்ன? அவருடைய பின்புலம் என்ன? இன்றைக்கும் அதற்கு சாட்சிகள் இருக்கிறது. அவர்களுடைய வாரிசுகள் வாழுகிறார்கள். ஆங்கிலேயர்களுக்கு அப்படி ஒரு யுத்தம் நடத்தி கூட்ஸ் வண்டியில ஏற்றப்பட்டு கூட்ஸ் வண்டிக்குள்ள 50 பேர் கொள்ளுகிற ஒரு இடத்துல 200 பேர் 250 பேரை உள்ளுக்குள்ள திணிச்சு ஏத்தி காற்று போக முடியாத இடத்துல அடைச்சி கேரளாவிலிருந்து அந்த மாப்பிள்ளா முஸ்லிம்களை ஏற்றிக்கொண்டு ரயில் பெங்காலுக்கு பெல்லாரிக்கு கிளம்பியது. அந்த கிளம்பிய ரயிலு கோயம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வரும்பொழுது ரயில்வே மாஸ்டர் அதை ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ண கதவை திறந்தா உள்ள இருந்து புதன்னு கொட்டுது. என்னது கொட்டுச்சு? இறந்து விட்ட மாப்பிள்ளா முஸ்லிம்களுடைய சடலங்கள் கொட்டியது. மூச்சு விட இடம் முடியல, இடம் இல்ல. அரிசி மூட்டையை அடுக்கிற மாதிரி உள்ள திணிச்சு அடுக்கிட்டான். ஏராளமான பேர் மூச்சு திணறி இறந்து போனார்கள். அத்தனை ஆவணங்கள், அத்தனை ஆதாரங்கள் இன்னைக்கும் கண்ணுக்கு முன்னாடி இருக்கு. வேகன் டிராஜடி
கூட்ஸ் வண்டியினுடைய கோரச்சாவு என்கிற பெயரால் வரலாற்றின் பக்கங்களில் பதிவு வைக்கப்பட்டிருக்கிற கண்ணுக்கு முன்னாடி ஆதாரம் இருக்கிற மாப்பிள்ளா முஸ்லிம்கள் அவர்கள் இந்து விரோதிகள், அவர்கள் உண்மையான போராட்ட வீரர்கள் இல்லை என்று 50 வருஷத்துக்கு பின்னாடி 70 வருஷத்துக்கு பின்னாடி வந்து இவன் சொல்றான். நம்ம என்ன செஞ்சோம்? அவன் நீக்கிறது தெரியுமா? அதுல சேர்த்தது தெரியுமா? சரி, நீக்கிட்டாங்க, அதை மீண்டும் சேர்ப்பதற்கு நம்ம என்னமா செஞ்சோமா? உண்மையான வரலாறுகளை படிக்கவில்லை என்று சொன்னால் இந்த நாடு மதச்சார்பற்ற நாளாக எல்லோருக்கும் பொதுவான நாளாக இருக்க வாய்ப்பில்லை. அவங்களுடைய புராணத்திற்கும் இதிகாசத்திற்கும் உரிய நாளாக மாறுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்கிறது. இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் அளிக்கப்படுகிற ஆதாரங்கள் அவ்வளவு. கேரளாவில் ஒரு ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. மாப்பிள்ளா முஸ்லிம்களுடைய தியாகத்தை பறைசாற்றுகிற வகையில அவர்களை பற்றியான புகைப்படங்களோடு ஏறத்தாழ 60-70 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் கவர்மெண்ட்ல ஒரு ட்ரெயின் முழுக்க அவங்களுடைய படங்கள் பொறிக்கப்பட்டு ஒரு ட்ரெயின் ஓடிச்சு, நினைவுபடுத்துறதுக்காக, மாப்பிள்ளா முஸ்லிம்களின் தியாகத்தை நினைவுபடுத்துறதுக்காக. மோடி கவர்மெண்ட் வந்துச்சு, காதும் வச்ச மாதிரி அந்த ட்ரெயின் நிப்பாட்டினான். அப்படி ஒரு ட்ரெயின் ஓடுனது யாருக்கும் தெரியல, அது நிப்பாட்டுனது யாருக்கும் தெரியல. எனவே நாம் உணர்ச்சி வசப்பட்டு மேலோட்டமாக வெளிப்படையாக நடக்கிற கலவரங்களையும் தாக்குதல்களையும் பார்ப்பது, அதற்கு எதிர்வினை ஆற்றுவது, அதை கண்டித்து போராடுவது, அதற்காக வேண்டி உண்டா இல்லையா பார்த்துற என்று மாறுதட்டுவது, இது அல்ல அறிவார்ந்த செயல். அதை தாண்டி கல்வியிலே, படிப்பிலே, வரலாற்றிலே கவனம் செலுத்தி படிக்கணும். அடுத்த தலைமுறை இவர்களை எதிர்கொள்ளணும்னா வெறும் உடல் பலத்தால் எதிர்கொள்ள முடியாது, அறிவு பலத்தால் எதிர்கொள்ளணும், சிந்தனை பலத்தால் எதிர்கொள்ளணும், வரலாற்று அறிவால் எதிர்கொள்ளணும். எனவே இந்த தேசம் மதநாயகம் என்கிற சிக்கலில் இருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொன்னால் முஸ்லிம்களாகிய நமக்கு பொறுப்பு இருக்கிறது, கடமை இருக்கிறது. என்ன கடமை? உண்மையான வரலாறுகளை படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய கடமை இருக்கிறது. வரலாறுகளை படிக்க ஆரம்பிங்க, வீடுகளில் படிச்சு கொடுங்க, வரலாற்று புத்தகங்கள் வாங்கி வீட்டுல தினசரி ஒரு 5 நிமிஷம் படிங்க. இரவுல தூங்குறதுக்கு முன்னாடி அல்லது எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இருக்கிற நேரத்துல, உங்களுக்கு வாய்ப்புள்ள ஒரு தருணத்துல ஒரு 5 நிமிஷம், ஒரு 10 நிமிஷம் எல்லாரும் உட்காந்து உங்க பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. யார் சொல்லிக் கொடுப்பா? நம்ம சொல்லிக் கொடுக்கறாட்டி நாளைக்கு இந்த வரலாறு நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி தெரியும்? இருக்கிறதெல்லாம் அழிக்கப்பட்டுருச்சுன்னா கடைசியில் அவன் சொல்லுவான், இவன் வெளிநாட்டுல இருந்து வந்து குடியேறிய அந்நிய குடியேறிமா, நம்ம பிள்ளைங்க தலையாட்டு வாங்குவோம், அப்படிதான் போல இருக்கு, நமக்கு இதுக்கு சம்பந்தம் போல இல்ல போல இருக்கு அப்படின்னு அவன் சொல்றதுக்கெல்லாம் கட்டுப்பட்டுக்கிட்டு இருந்தா வரலாற்றை படிக்க வைங்க. பிள்ளைங்களுக்கு எடுக்கிற சப்ஜெக்டுகள்ல வரலாறு சப்ஜெக்ட் முக்கியமானது நினைங்க. மேக்ஸை படிக்க வைக்கிறீங்க, ஓகே. சயின்ஸ் படிக்க வைக்கிறீங்க, ஓகே. வேற வேற தலைப்புகளை எடுத்து பிள்ளைங்களை படிக்க வைக்கிறீங்க, ஓகே. அதெல்லாம் நான் மறுக்கல. வரலாறையும் படிக்க வைங்க. ஹிஸ்டரி குரூப் அது ரொம்ப கடைசி, அது தேவையில்லை, படிப்போராளம் தான் அது தேர்ந்தெடுப்பான், புறக்கணிக்காதீங்க. சமுதாய முன்னேற்றத்திற்கும் பின்னேற்றத்திற்குமான ஒரு செய்தி அதற்குள்ளே ஒளிந்திருக்கிறது. வரலாற்றுல ஆர்வம் உள்ள பிள்ளையா இருந்தா உங்க பிள்ளைங்களை வரலாறு சப்ஜெக்ட் எடுக்க வைங்க. அதுல PhD பண்ண வைங்க, ஆராய்ச்சி பண்ண வைங்க, புதிய புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க வைங்க, வரலாற்று கண்டுபிடிப்புகளை. இப்ப நான் எவ்வளவுதான் இது மாதிரி கூட்டங்களை போட்டு அந்த வரலாறு இந்த வரலாறு 1000 பேசினாலும் ஆத்தன்டிக்காக ஆதாரபூர்வமான ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனா ஒரு படிச்ச புள்ள, PhD முடிச்ச புள்ள, சர்டிபிகேட் வாங்கினவன், அவன் இந்த செய்தியை சொன்னான், அவன் ஒரு கட்டுரை எழுதினான், அவன் ஒரு புத்தகம் எழுதினான், அவன் ஒரு கேள்வி கேட்டான், அது உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்படும். படிச்சவன், அதை சொல்வதற்கு தகுதி பெற்றவன், அதுக்கான சர்டிபிகேட் வச்சிருக்கிறவன் என்கிற மரியாதையோடு அந்த செய்தியை இந்த உலகம் ஏற்றுக்கொள்ளும். ஆகையினால் இந்திய நாடு இன்றைக்கு ஜனநாயகத்தை விட்டுவிட்டு மதநாயகத்தை நோக்கி நடைபோட்டுக் கொண்டிருக்கிற இந்த ஆபத்தான பாதையை தடுத்து நிறுத்துவதற்கு குடியரசு தினம் கொண்டாடப்பட இருக்கிற இந்த தருணத்திலே நாம் அனைவரும் அதற்கு எதிராக உறுதி எடுத்து அதற்கு தேவையான அறிவார்ந்த செயல்களை, காய்களை நகர்த்துவதற்கு திட்டமிட வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் அதற்குரிய நல்ல வாய்ப்பினை தந்தருள் புரிவானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.